கணக்கன்பட்டி ஞான வள்ளலே நமக. சாமி, ஒரு காலத்தில் உன்னை பார்த்து சிரித்தவங்க இருக்கலாம், உன் கனவுகளை கேலி செய்தவங்களும் இருக்கலாம், இவனால் எதுவும் ஆகாதுன்னு தீர்ப்பு சொன்னவங்களும் இருக்கலாம். ஆனால் நினச்சிப்பாரு, அதே மனிதர்கள் ஒரு நாள் உன் வெற்றிக்காக கைத்தட்டு நேரம் வந்தால் இந்த கணக்கன்பட்டி சித்தர் அருள்வாக்கு என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு மனிதன் பொறுமையுடன் உழைத்தால் அவனை இகழ்ந்த உலகமே ஒரு நாள் அவனை பாராட்டும். உன்னை பார்த்து சிரித்தவங்க கைத்தட்டு நேரம் வந்துருச்சு சாமி. சாமி, உலகத்தில் ஒரு உண்மை இருக்குது. முன்னேற நினைப்பவர்களை முதல்ல உலகம் சிரிக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா நீ பார்க்கும் கனவை அவர்கள் பார்க்க முடியாது. நீ நினைக்கும் உயரத்தை அவர்கள் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஒரு மனிதன் பெரிய கனவு சொன்னால் அது சாதாரணமாக வாழ்பவர்களுக்கு அது நம்பிக்கையாக தெரியாது. அது அவர்களுக்கு அசாத்தியம் போல தோணும் சாமி. அதனால தான் அவர்கள் கேலி செய்கிறாங்க, சிரிப்பாங்க, இவனால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அவர்கள் சிரிப்பது உன்னை பற்றி இல்லை சாமி. அவர்கள் சிரிப்பது தங்கள் குறைந்த நம்பிக்கையை பற்றி. ஒரு விதை மண்ணுக்குள்ளே புதையும் போது அதை பார்த்து யாரும் பெரிய மரமாகணும்னு நம்ப மாட்டாங்க. ஆனால் காலம் வந்தால் அந்த விதை ஒரு பெரிய மரமாகி அனைவருக்கும் நிழல் தரும். அதே போல தான் இன்றைக்கி உன்னை பார்த்து சிரிக்கிறவங்க இருக்கலாம், ஆனால் நாளைக்கு அதே மக்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க சாமி. சாமி, இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? ஒரு மனிதனை உலகம் இகழும் போது அவன் மனம் உடையாமல் இருந்தால் அவனுக்கு உயர்வு நிச்சயம் சாமி. ஏன்னா கடவுள் ஒருவரை உயர்த்த வேணும்னு நினச்சா முதல்ல அவர் சோதனைகளால் தயாரிப்பார். அதனால தான் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும். சிலர் உன்னை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க, சிலர் உன்னை மதிக்கவும் மாட்டாங்க. ஆனால் அந்த எல்லா அனுபவங்களும் உன்னை பலவீனமாக்குவதற்காக இல்லை, உன்னை வலிமையான மனிதனாக மாற்றுவதற்காக சாமி. ஒரு வாழை கூர்மையாக்க அதை மீண்டும் மீண்டும் அடிக்கணும். ஒரு வைரத்தை பிரகாசிக்க வைக்க அதை வெட்டணும். அதே போல் ஒரு மனிதன் பெரிய உயரம் அடைய அவன் வாழ்க்கையில் சில சோதனைகள் அவசியம். அதனால தான் இந்த கணக்கன்பட்டி சித்தர் சொல்கிறாரு, சோதனை வரும்போது பயப்படாத, அது உன் வெற்றிக்கான அறிகுறி. சாமி, வாழ்க்கையில் ஒரு பெரிய உண்மை இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நேரம் இருக்குது. சிலருக்கு அந்த நேரம் சீக்கிரம் வரும், சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக வரும். ஆனால் உண்மையாக முயற்சி செய்கிறவங்களுக்கு அந்த நேரம் நிச்சயமாக வரும் சாமி. இன்றைக்கி நீ அமைதியாக உழைக்கிற, கனவுகளுக்காக போராடுற. பல நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் உன் முயற்சியை நீயே தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருக்க. அதை பார்த்து சிலர் சிரிக்கலாம், சிலர் உன்னை இகழலாம். இதெல்லாம் செஞ்சு என்ன பயன்னு கேட்கலாம். ஆனால் நினைவில் வச்சுக்க, உன் உழைப்பை உலகம் இப்போது பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் காலம் அதை கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் சாமி. ஒரு நாள் உன் முயற்சியின் பலன் வெளிப்படும். அந்த நாளில் உன்னை கவனிக்காத உலகம் உன்னை கவனிக்க ஆரம்பிக்கும். உன்னை இகழ்ந்தவர்கள் உன் பெயரை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உன் நேரம் வந்துட்டா உன்னை யாராலும் தடுக்க முடியாது சாமி. சாமி, ஒரு நாள் நீ எதிர்பார்க்காத ஒரு நேரம் வரும். அந்த நாள் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரே ஒரு பதில் கிடைக்கும் நாள். ஒரு காலத்தில் உன்னை பார்த்து சிரித்தவங்க, உன் கனவுகளை கேலி செஞ்சவங்க, இவனால் முடியாதுன்னு சொன்னவங்க, அதே மனிதர்கள் ஒரு நாள் உன்னை பார்த்து கைத்தட்டுவாங்க. ஏன்னா வெற்றி என்பது சத்தமாக பேசாது, ஆனால் அது வந்துட்டால் உலகமே அதை கவனிக்கும் சாமி. அந்த நேரத்தில் நீ யாரிடமும் கோவப்பட தேவையில்லை. ஏன்னா உண்மையான வெற்றி பெற்ற மனிதன் பகையை மனதில் வச்சுக்க மாட்டான். அவன் அமைதியாக சிரிப்பான், அவன் பயணத்தை தொடர்ந்து போவான். அப்போது உலகம் புரிந்து கொள்வது ஒன்றே ஒன்று தான். ஒரு காலத்தில் சிரித்த மனிதர்கள் இன்றைக்கு அதே மனிதனை பார்த்து பாராட்டி கைத்தட்டுறாங்க சாமி. அதனால் இன்றைக்கி ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோ. உன்னை யாராவது பார்த்து சிரித்தாங்கன்னா அது உன் தோல்வின்னு நினைக்காத. உன்னை யாராவது இகழ்ந்தா அது உன் வாழ்க்கையின் முடிவுன்னு நினைக்காத. பல நேரங்களில் உலகம் சிரிப்பது நீ தோல்வி அடைவதற்காக அல்ல, நீ வெற்றி பெற போகிறாயின்னு ஆரம்பமாக இருக்கும். இந்த கணக்கன்பட்டி சித்தர் அருள்வாக்கு என்ன சொல்லுது தெரியுமா? பொறுமையாக உழைக்கும் மனிதனை காலம் ஒரு நாளும் உலகத்துக்கு காட்டும். அதனால் இன்றைக்கி நீ அமைதியாக உன் கனவுகளை விடாத, உன் நம்பிக்கையை இழக்காத. ஏன்னா உன்னை பார்த்து சிரித்தவங்க கைத்தட்டு நேரம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும் சாமி. அந்த நாளில் உன் வெற்றி உன் வாழ்க்கையே பேசும். சாமி, நீ எனக்காக ஒன்றே ஒன்று மட்டும் செய்ய. இந்த வார்த்தையை 11 முறை 1 நிமிஷத்துக்கு சொல்லு சாமி. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. 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 ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக.
ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக.